வணக்கம். நம்மோட வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் திட்டமிட்டு நடந்ததைப் போல மிகவும் பொருத்தமாக இருக்கும். திருவள்ளுவர் இந்த சொல்லில் எத்தனை எழுத்துகள் இருக்கு? 7 எழுத்துகள். திருவள்ளுவருக்கும் 7 என்ற எண்ணுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. மொத்த திருக்குறள்கள் 1330, கூட்டினீங்கன்னா 7ன்னு வரும். மொத்த அதிகாரங்கள் 133, கூட்டினீங்கன்னா 7ன்னு தான் வரும். காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 25, கூட்டினால் 7. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70, அதை கூட்டினாலும் 7. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன, கூட்டினா 7 வராது. ஆனால் அறத்துப்பாலில் பாயிரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பாயிரம்னா கடவுள் வாழ்த்து மாதிரி. அது 4 அதிகாரங்கள். அதை தவிர்த்து மீதி அறத்துப்பால் 34 அதிகாரங்கள். அதை கூட்டினாலும் 7 தான் வரும். வள்ளுவர் தன்னுடைய காலத்தை ஒரு புரட்சியை செய்கிறார். மற்ற பாவகைகளை எல்லாம் எடுக்காமல் அவர் குறள் வெண்பா என்ற வடிவத்தை தேர்வு செய்கிறார். மேலே 4 சீர், கீழே 3 சீர். அங்கேயும் 7 சீர் தான் அவர் பயன்படுத்துகிறார். அதிலேயும் 7 உண்டு. திருக்குறளில் 8 குறள்களில் 7 என்ற எண் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் 7 என்ற எண் 7 என்றவாறு ஒரு இடத்துல கூட பயன்படலை. அது சொற்களினுடைய சேர்க்கையில் வரும் பொழுது எழுமை, எழு என்றவாறு வருகிறது. எழு என்று சொன்னால் கீழே விழுந்து கிடப்பவர்களை மேலே உயர வைப்பது. மனிதகுல உயர்வுக்காக எழுதிய மாபெரும் கவிஞர் அல்லவா அவர். எப்பொழுதும் எழுவதோடு அவர் தொடர்புடையவர். நன்றி, வணக்கம்.